30 வருஷத்துக்கு அப்புறமா வரோன்ற ஒரு ஃபீல் இல்ல. So good when I was just entering the gate. வாரியார் கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடி இருந்து சவுண்டு கொடுப்போம். ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சார் மேலே இங்க் அடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பீரியடு. அந்த சார் இப்போ நேரில் பார்த்தோன்னே நீ தான்டா என்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 42 இயர்ஸாக நாங்கள் எல்லாம் அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் அந்த கார்னர் கிளாஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாமே குரூப் அங்கே தான் போயிட்டு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். அந்த மாதிரி காதல் கதை நிறைய இருக்கு. காதல் கதை 10 படம் எடுக்கலாம் நீங்க. அந்த டீனேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ப்ரொபோஸ் பண்ணுறதுலாம் இல்லை, அந்த பார்த்து அந்த கண் பார்வையில் பார்க்குறோம் பாருங்க, அந்த பார்வை இன்னி வரைக்கும் தேடுது. நம்ம அந்த ஃப்ரெண்டு வருவாங்களா வரலையா, அவங்க எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இன்னி வரையும் ஸ்டில் டு பி ஃப்ராங்க் வித் நாங்கள் தேடணும். எங்களோட கிளாஸ் அந்த பெல்லி கிளாஸ் தான் என்னோட கிளாஸ். எங்களது அந்த பக்கத்து கிளாஸ் ரூம் டி கிளாஸ் பாய்ஸ் இப்படி வரணும், கேர்ள்ஸ் இப்படி கேர்ள்ஸ் இந்த சைடு தான் போணும். இது என்னோட 6th கிளாஸ். இங்க கீழ கெமிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிளாஸ் என்னோட. இங்கேயும் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு. ஆபீஸ் ரூம் இங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கணும். யூஎஸ்ல இருக்கவங்க, ஆஸ்திரேலியாவில், மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ வீடியோ கால்லேருந்து அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கங்கே இருக்கவங்களாம் இதை வந்து அங்கேருந்து பார்த்தே என்ஜாய் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி 96 மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸ்கூல் கதைகளில் நிறைய கதைகள். ஒரு ஜோடி வந்து 2 பேர் ஸ்கூல் மேட்ச்சு, அவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய கதைகளும் இருக்குது. சொல்ல முடியாத கதைகள் நிறைய இருக்குது. வணக்கம். வணக்கங்க. எப்படி ஓகே டக்குன்னு ஒரு ரியூனியன் போடலாம் அப்படிங்கிற தாட் முதல்ல எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக 2017 வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது யாருக்குமே கனெக்ட் இல்லை. படிச்சுட்டு அவங்கவுங்க அங்கங்கே போயிட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் எங்கெங்கே இருக்காங்க ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறமா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. வேறு ஃபீல்டில் டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 150லேருந்து 200 பேரை வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டுட்டு வந்தோம். நாங்கள் படித்தது மொத்தம் ஒரு 250 பேர் அந்த 10th +2 பேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால், மற்றவங்களாம் வேறு இடத்துல படிச்சுட்டு ஒரு இதில் படிப்பாங்க. நாங்கள் எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஒன்றா பயணம் செஞ்சோம். ஒவ்வொருத்தன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுறது, அடுத்தவன் முட்டை எடுத்துகிட்டு வந்தா நீ அவன் முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காண்டான்றது, யார் டிஃபன் பாக்ஸில் இன்றைக்கி ஏதாவது இருக்குன்றதை நாங்கள் முதலே கண்டுபிடிச்சிடுவோம். அதுவும் அந்த பீரியடுக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கில் யாரையாவது ஏதாவது ஒன்று ஆட்டியை போட்டு சாப்பிட்லாமா, இல்லை அதேமாதிரி பிடி பீரியடில் போய் விளையாடலாமா, அது மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, படிக்காத ஸ்டூடெண்ட்டு, தூங்குகிற ஸ்டூடெண்ட்டு, இப்படின்னு டிஃப்ரெண்ட் விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எங்களோட பருவன்றது வந்து உண்மையிலேயே நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அது லீவ் விட்டா எங்களோட எல்லார் வீடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருநென்றூர், அது சுற்றி இருக்கிற கிராமங்கள் 15 kilometers to 20 kilometers. அதனால கிராமத்தில் நிறைய கிராமம். இவரு பார்த்தீங்கன்னா திருமழிசையில் இருக்காரு, நான் திருநென்றூர். நாங்கள் இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த லீவில் பார்ப்போம். இது மாதிரி வந்து நிறைய இது அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிணத்துல குளிப்போம். அதேமாரி வந்து யார் வீட்டுக்கும் போயிட்டு சொல்லாமல் வந்து அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம். இது மாதிரி வந்து நிறைய எங்களோட மெமரிஸ். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் பருவம் வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் எங்களுக்கு. 29 இயர்ஸ் கழிச்சு வந்து 29th ரீயூனியனுக்காக எல்லாம் வந்து ஒன்றா அரேஞ்ச் ஆகி அப்ராட்ல இருந்து யூஎஸ்ல இருந்து எங்கெங்கே வெளில இருக்காங்களோ மொத்த பேருமே இன்வைட் பண்ணி, அது இல்லாமல் எங்கள் ஸ்டாஃப்ஸு ஃபவுண்டர் சார் பர்மிஷனோட நாங்கள் படித்த ஸ்கூலில் மெமரிஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் அந்த கார்னர் கிளாஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாமே குரூப் அங்கே தான் போயிட்டு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். நாங்கள் இப்போ எல்லாம் வெல் செட்டில் தான். எங்கள் ஸ்டடீஸ் பண்ணோன்னா எங்கே வேணால் பண்ணிடலாம், ஆனால் நாங்கள் அதை விரும்பலை. இட்லையும் அந்த ஹாலில் வந்து ஏசி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சம்மரில் இருக்கணும்னா எங்களுடைய ஓல்டு மெமரிஸை கொண்டு வரணும், ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், டீச்சர்ஸோடைய மரியாதையெல்லாம் காப்பாற்றணும்.
அதில் ஒரு காதல் கதை வரும்ல. அந்த மாதிரி காதல் கதை நிறைய இருக்கு. இவரோட காதல் கதையே நிறைய இருக்கு. 10 படம் எடுக்கலாம் நீங்க. இதை எப்படி முதல்ல ஆர்கனைஸ் பண்ணீங்க? ஏன்னா 96 98ங்கிறது பேட்ச், அதுலேருந்து நிறைய பேர் செதறி இருப்பாங்க, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்றீங்க. திருப்பி இதை ரீவாம் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுங்கிறது மெயின் சார் எல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவு. ஓகே, அந்த பணிவுனால ஓகே அவன் என்ன கூப்பிட்றது நம்ம என்ன பேச ஒருத்தர் வந்து மதிப்பு கொடுத்து நல்ல ரியாக்ஷன் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் ஒன்றே சேர வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, இந்த யுனைட்டி ஃபஸ்ட்டு திங், எங்களுக்குள்ள யூனிட்டி தான் ஃபஸ்ட்டு மெயின் திங். இல்லைனா இவ்வளோ பேர் சேர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு 11 பேர் ஆர்கனைசேஷன் டீம்னு ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஒரு 6 மாதம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் வாரம் மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், யாரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், அதேமாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து சில்வர் காயின் கிஃப்ட்ஸு, பசங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, மூமெண்டம், அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும், இதுக்காக 6 மாதம் நாங்கள் உழைச்சி 11 பேர் சேர்ந்து குழுக்கள் வந்து எல்லாமே இதுக்காக பண்ணி ஒருத்தனையாக ரெடி பண்ணி ஒருத்தனையும் பேசி ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணி இதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ப்ளஸ் இதுக்கு எங்கள் கூலே எல்லாருமே வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கணும்னு யூஎஸில் இருக்கவங்க, ஆஸ்திரேலியாவில், மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் இப்போ வீடியோ கால்லேருந்து அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கங்கே இருக்கவங்கலாம் இதை வந்து அங்கேருந்து பார்த்தே என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் மெமரிஸ். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி 96 மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஸ்கூல் கதைகளில் நிறைய கதைகள். ஒரு ஜோடி வந்து 2 பேர் ஸ்கூல் மேட்ஸ், அவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இங்கே அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நிறைய கதைகளும் இருக்கு. சொல்ல முடியாத கதைகள் நிறைய இருக்கு. எல்லாருமே 5 பேருமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களுக்கு பண்ணார். ஏன்னா 5 பேருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால என்ன சொன்னார், உங்களால் ஃபீஸ் கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கிறோம் இப்போ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 இயர்ஸாக நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருக்கோம். இது வெறும் 96 பேட்ச்னு இல்லாமல் ஒரு யூகேஜி எல்கேஜிலேருந்து ஒரு 10th +2 வரைக்கும் ஒன்றா படித்து இன்னி வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது காரணமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மீட்டு, எல்லா விஷயமும் நாங்களும் வந்து ஓப்பனாக வந்து டிஸ்கஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பிளான் பண்ணது, இது எல்லாமே நாங்கள் வந்து கோஆப்ரேஷனோட பண்ணதுனால இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஆமாம். என்ன மெமரிஸ் வருது எனக்கு? மெமரிஸ் ஒரு 5 மெமரிஸ் சொல்லுங்கள். 5 மெமரிஸ்னால், நான் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சார் மேலே இங்க் அடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பீரியடு. ஓகே. அவர் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு வராரு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு பொண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா, சார் உங்கள் ஷர்ட்டில் இங்க்குன்ட்டுன்னு. உடனே சார் என்ன பண்ணுறாரு, நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு தான் வரேன், யார் இங்க் அடித்தது கண்டிப்பாக சொல்லி அவனு, இல்லைன்னா கிளாஸை எடுக்க மாட்டேன் அப்படின்ன உடனே அந்த கல்பிரிட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது நான் தான் தெரிஞ்சிச்சு. அது ஒரு நல்ல மெமரி. அது போயிட்டு நான் தான் நின்ன உடனே என் கூட ஒரு 2 பேர் இந்த மாதிரி எனக்கு 1 மாதமாக பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அந்த சாரை இப்போ நேரில் பார்த்தோன்னே, நீ தான்டா என்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்க அப்படின்னு அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய அடி வாங்கினதே நான் தான் அவர்கிட்ட. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மெமரி. ஆனால் அந்த டைமில் இருக்கிற மெமரிஸ் இப்போ யாரும் அது மாதிரி இல்லை. அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட பாண்டிங் இல்லை. நாங்கள் நல்லா அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம் டீச்சர்ஸோட. எங்களை நல்லா அவங்கள வந்து கைட் பண்ணாங்க. அப்போ ஒரு மரியாதை இருந்தது, பயமும் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்க வந்து மிஸ்ஸுங்களோடையோ இல்லை சாருங்களோடையோ கொஞ்சம் நல்லா வந்து க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்லாயிருக்கும். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணால் அப்படின்னா இன்னும் நல்ல லெவலில் இருப்பாங்க. இப்போ நானும் வந்து நல்ல லெவலில் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெக்னாலஜி சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி ஸோ எங்களுக்கு என்னென்னா முழுக்க டைம் வந்து பர்சனல் டச்சோட இருந்தது. எங்களுக்குள்ள வந்து பர்சனல் டச் இருந்தாலும் வெறும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படி இவ்வளோ வருஷம் நேரில் போக முடியும். ஃபோனும் கிடையாது. ஓகே, வேணும்னா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எங்கள் ஜென்ரேஷன் தான் எல்லாமே பார்த்துருக்கோம். அதாவது வந்து இந்த கட்டத்தில் இருந்து இப்போ இந்த டெக்னாலஜி கட்டத்துக்கு வரைக்கும் வளர்ச்சி வரைக்கும் பார்த்த ஒரே ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் தான். உங்களுக்கு இங்கே நிற்கிறப்ப உங்களுக்கு வரக்கூடிய மெமரிஸ் இது வந்து கூஸ் பம்ப்ஸ் தான். இங்கே வந்து நிறைய மெமரி இருக்குது, மறக்க முடியாத நிறைய இருக்குது. அதாவது நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் கூட தான் வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு போவேன். அப்போ வந்து ஃபவுண்டரி கிட்ட போயிட்டு என்னை ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நிறைய தடவை அழுதுருக்கேன். அவங்க வந்து ஒரு புள்ள மாதிரி தான் என்னை பார்த்துப்பாங்க.
இப்போது நான் சொல்லி ஃபவுண்டர் சொல்கிறேன்னு சொல்லி போய் ஆடு அப்படின்வாங்க. அங்கே போனால் டீச்சர்ஸ் அப்படியே பார்ப்பாங்க, இவனாடா ஃபவுண்டர்கிட்ட போயிட்டு வந்துருக்கிறான், சரி போய் ஆடி தொலை அப்படின்வாங்க. இப்படி கிரவுண்டில் தான் பாதி நேரம். இந்த கிரவுண்டு இங்கே இப்போல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க, முன்னாடிலாம் ஃபுல்லாக கிரவுண்டு தான். இந்த கிரவுண்ட்லேயே தான் கிடப்போம் நாங்கள். அதே மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுலேருந்து, அதே மாதிரி வாதியார் கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடி இருந்து சவுண்டு கொடுப்போம். இந்த ரீயூனியன் நடக்க போதுனோடனே எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு? இந்த ரீயூனியனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பல ஊரில் இருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்கூல் அட்மிஷனு அது இதுன்ட்டு மும்பை அங்கே அங்கன்ட்டு. பட் எல்லாரும் வந்து இந்த ரீயூனியன் வந்து திருப்பி இந்த 29 வருஷம் கழிச்சு சேர்ற மூமெண்ட் கிடைக்காதுன்றதுக்காக நான் நேற்றே பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானம் வரைக்கும் மூணாரில் இருந்தேன். மத்தியானம் கிளம்பி மிட் நைட் தான் நான் சென்னைக்கே வந்தேன். வந்துட்டு எனக்கு நேற்று பிறந்த நாளுக்காக ஃபேமிலியை விட்டுட்டு கூட நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரீயூனியனுக்கு வரணுன்றதுக்காக எல்லா பிளானிங் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். என்ன மாதிரியே நிறைய பேர் அட்மிஷனுக்கு இது பண்ணுறது, மற்ற முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்காக இந்த 29 வருஷம் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கோல்டன் மெமரியாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இது வந்து ஒரு 7-10 பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு இருக்காது. சாப்பாடு குடுறதுக்காக கேண்டீன்ல வாங்குறதுக்கான காசு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காமெடி நடக்கும். யாருக்காவது பர்த்டே வராதா, சாக்லேட் கொடுக்க மாட்டாங்களா, ஆசை சாக்லேட் சாப்பிட மாட்டோமா, லாக்டோ கிங் சாப்பிட மாட்டோமான்னு ஏங்கின காலங்கள்லாம் இருக்கு. எங்கள் வீட்லேயும் பிரதர்ஸ் 4 ஃபேமிலியில் 3 பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாருமே சேம் ஸ்கூல் தான். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட உங்கள் ஸ்கூலோட ரீயூனியன் நினைக்கிறேன். ஆமாம். எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, தாண்டி நீங்கள் பார்த்த பசங்க, நீங்கள் படிக்க வச்ச பசங்க, நீங்கள் வளர்த்த பசங்கள்லாம் இவ்வளோ உயரத்தில் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்கூட குளிர்ச்சியாக இருக்குது. நான் இப்போ அவங்க சின்ன பிள்ளைய படிக்கிறப்போ இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஓகே ஓகே. இப்போ அவங்களோட வளர்ச்சி பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. இந்த கல்வி மேலே இங்கே இல்லை அப்படின்னா இந்த பிள்ளைங்க வருங்காலம் எப்படி இருந்திருக்குமோன்னு ஓகே ஓகே ரொம்ப இதாக இருக்குது. ஓகே. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார் இப்போ இந்த 96லேருந்து இந்த 98 பேட்ச்? ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்குப்பா இன்னமும் இந்த பசங்க பண்ணதில்ல அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்குது ஒன்றும் இல்லை. பட் ஒழுக்கமாக இருந்தாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. இந்த செவந்திக்குமாரை வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு போய் அடிச்சிட்டான். ஓகே. அவர் ரொம்ப செவந்திக்குமாருங்கிறது சயின்ஸ் டீச்சரு. ஓகே. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே. ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா அவருக்காக ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஓகே. பையன் நல்ல மார்க் வாங்கணும். அப்போல்லாம் மார்க் பேசிஸ் தான் எம்பிபிஎஸ் அட்மிஷனு. ஓகே. இப்போ தான் நீட் பேசிஸில் இல்லையா? அப்போ அது ஸ்ட்ரிக்டாக இருந்தார். மேடமும் நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதனால் அவரை வந்து ரொம்ப அடிச்சுட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்படாதப்பா, நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிச்சு செவந்திக்குமாருக்கு. கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி போனால் கூட அவருக்கு ஹாப்பியாக இல்லை. இங்கே வேலை செஞ்சால் ரொம்ப திருப்தி. அந்த அளவுக்கு அந்த செட்டு நல்ல அது ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. இன்னொன்று நான் நிறைய இந்த ஸ்கூல் ரியூனியன்ஸ்க்குலாம் போனால் ஒரு குறிப்பிட்ட டாக்டராக இருப்பாங்க, இல்லை இன்ஜினியராக இருப்பாங்க. இங்கே நிறைய டைப் ஆஃப் ஆட்களை பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள் அண்ணன்லாம் பாருங்கள், பொலிட்டிஷியனாக வந்து காலிலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி சார். ஆமாம். இல்லை உங்கள் ஜூனியராக சீனியர் பரந்தாமன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சீனியர், உங்களுக்கு சீனியர். ஆமாம், எக்மோர் எம்எல்ஏ ஆகிட்டார். இங்கே படித்தவர் தான். எக்மோர் எம்எல்ஏ ஆகிட்டார். சின்ன கிராமத்து பிள்ளை தான். இந்த அதே மேடையில் தான் ஏறி பேசி சிறிதர் தான் ட்ரெயின் பண்ணார். அந்த ஹிஸ்ட்ரி டீச்சர் இருக்கார் இல்லையா, சிறிதர், அவர் தான் என்கரேஜ் பண்ணி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பண்ணார். ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கி நல்ல திராவிட கழகத்திலே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கார். சட்டமன்ற உறுப்பினர். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப மன நிறைவு. அந்த பிள்ளைங்கள்ட்ட பைசா வாங்கி நம்ம நடத்தினோம், அவங்க பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பயந்தோம். அவங்களோட நிலைமையை பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே. இந்த பகுதி மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஓகே. ஏன்னா அந்த காலத்தில் ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் கிடையாது. அந்த இந்த ட்ரெயின் தான், ஆர்டினரி தான். பெரம்பூர் சென்ட் மேரிஸுக்கு போய் படிப்பாங்க நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் இந்த ஏரியா பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய தொழில் பண்ணுறாங்க. போய் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுட்டாரு. பேங்க் மாதிரி நடத்துகிறாரு. அரசியல் துறையில் இருக்கிறாங்க. பேங்க்லேயும் நிறையா இருக்கிறாங்க. டீச்சராகவே வந்திருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்லேயே டீச்சராக வந்திருக்கிறாங்க. நல்ல குடும்பத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. இந்த பள்ளிக்கூடம் படித்த மாணவர்களால்
எந்த கெட்ட பேரும் கிடையாது. நல்லா இருக்காங்க. லைக் உங்களோட அந்த 96 98 அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு? லைக் நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே அங்கே ட்ராவல் பண்ண போறீங்க, ட்ராவல் பண்ணி அங்கேருந்து பதில் சொல்ல போறீங்க. இப்போ இருக்க ஆளை பதில் சொல்ல போறாது, அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சர்க்கியூட்குள்ளே நாங்கள் இல்லை. ஆக்சுவலி வி ஹேட் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படியே மிக்ஸ் ஆகி தான் எங்கள் ஸ்கூலில் உட்கார்றதே வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படி தான் உட்காரணும். அப்போ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரியல. ப்ராபப்ளி அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் எங்களுக்கு இப்போது. ஸோ 42 இயர்ஸாக நாங்கள் எல்லாம் அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும். அதான் நான் பார்க்க முடிஞ்சு யாருமே ஹெஸ்டேட்டே ஆகலை. வந்தோடனே எல்லாரும் ரொம்ப சகஜம், இங்கே வாங்குறீங்க நீங்கள் வாடி அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அது வரும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வி கான் பி ஸோ க்ளோஸ். வி ஆர் க்ரோயிங் வித் தெம் பாருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வி ஹாவ் ஃபன், லைக் அந்த ஒரு கேஷுவல்னஸ்ஸு. வி ஆர் ஆர் செல்ஃப்ஸ் வென் வி ஆர் வித் தெம். இப்போ எங்கள் டீமில் இருக்க இந்த 11 ஃப்ரம் ஆர் ப்ரைமரி. We are all friends. I'm from 4th standard. I joined from 4th standard. They are from kindergarten. அது மாதிரி நிறைய பேர் அது ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்க பாய்ஸ் எல்லாமே கிண்டர் கார்டன்லேருந்து தான். இந்த 96 படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ரியூனியன்ஸ் வந்து இங்கே ரெஜுமாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நம்மளும் இந்த மாதிரி ரியூனியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரியூனியன் முதல்ல வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், இது நடக்கும். இல்லை, இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ரியூனியன் கிடையாது. நாங்கள் ஒரு 2019 ஒரு ரியூனியன் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அது வந்து க்ரீன்ஃபீல்ட்ஸில் பண்ணோம். டீச்சர்ஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து எங்களால் நிறைய பேரை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கிண்டர் கார்டன்லேருந்து ஒரு சிலர்லாம் அப்படியே கனெக்டடாக இருந்தவங்கெல்லாம் மட்டும் அப்படியே அவங்க இன்வைட் பண்ணி ஒரு 45 to 50 வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வி தாட் வில் மீட்னு பிளான் பண்ணி கொஞ்சம் குட்டி குரூப்ஸாக மட்டும் மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இயர் ஆன் இயர். இந்த ரீயூனியன் தான் வி தாட் கொஞ்சம் நல்லா பண்ணணும், டீச்சர்ஸ்லாம் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம். ஆர் சீனியர்ஸ் 6 months முன்னாடி பண்ணாங்க. வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் தெம். அவங்க வந்து ஸ்கூலில் வந்து பண்ணாங்க. தே சாட் இன் த பிளேசஸ் வேர் தே வர் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். தட் வாஸ் நாஸ்டாலஜிக். ஸோ அதை பார்த்ததுலேருந்து நாங்கள் ஒரு புடியாக பிடிச்சிட்டோம். நாங்களும் ஸ்கூலில் தான் பண்ணுவோம், அங்கேயே பண்ணுவோம். வி வில் ஜஸ்ட் like relive all the moments which we had 30 years before. 3 decades. This is literally 3 decades. So it just started like that. One of our friend committee member அவங்க தான் he started. சரி ஸ்கூல்லன்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 11 மெம்பர்ஸாக ஒரு ஆர்கனைசர் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணோம். Then we started first collecting peoples. ஏன்னா ஒருத்தர் கான்டாக்டில் we had 10 15 அந்த 18 now today I think 126 members we are in the group. This is a 4-month long journey. Since started in January. Yes. என்ன பிளான் இன்னைக்கு உங்களோட ரியூனியனில் என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்க? பெரிய ஈவெண்ட்டாகவே நடத்துறீங்க. ஆமாம், டீச்சர்ஸ் ஆனர் பண்ணணும், அதுதான் எங்களோட முக்கியம். ஏன்னா இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும். நாங்கள் 96 11 12 படிக்கல, 96 நிறைய பேர் பிரிஞ்சிட்டோம். ஒரு அப்போல்லாம் டிப்ளமோ நிறைய போவோம், வேறு ஸ்கூல் போவோம். 11th 12th வேறு ஸ்கூலுக்கு போயிட்டோம், நிறைய டிப்ளமோலாம் போயிட்டாங்க. அந்த டீச்சர்ஸை போய் கனெக்ட் பண்ணி அவங்கள போய் பார்த்த அந்த மொமெண்ட் தான் கூஸ்பம் மொமெண்ட் எங்களுக்குலாம். சாரி டு இன்டர்வியூ. எனக்கு இன்னொன்று விஷயம் இங்கே என்ன, டீச்சர்ஸ் எல்லாமே உங்களை வந்து ஞாபகம் வச்சுருந்தாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அதை நோட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு என்னன்னா ஃபவுண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபவுண்டரை பார்க்குறேன் ஒரு கல்யாணத்தில். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அடுத்த மாதம் உங்கள் தானே ரீயூனியன் பார்க்கலாம் அப்படின்னாரு. ரிமெம்பர்ட் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதுதான் எங்களோட கூஸ்பம் மொமெண்ட். ஒரு டீச்சர்ஸையும் நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ ஹாப்பி. லிட்டரலி ஆன் டியர்ஸ். எங்கெங்கெல்லாம் டீச்சர்ஸை கனெக்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணணும். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சு. அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். And we started sharing all those moments in the group. So அதை பார்த்து எல்லாருக்கும் நான் வரேன், நாங்களும் வரோம், அப்படி they all said we will all join up. அந்த டைமில் இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் உட்காந்துறீங்க, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மெமரிஸ்லாம் டக்குன்னு ஞாபகம் எடுத்துக்கிற மெமரிஸ்லாம் 3 பேர் அப்படியே சொல்லுங்க. எங்களோட கிளாஸ் ரூம், அந்த பெல் கிளாஸ் தான் என்னோட கிளாஸ். எங்களது அந்த பக்கத்து கிளாஸ் ரூம். மை கிளாஸ் பாய்ஸ் இப்படி வரணும், கேர்ள்ஸ் இப்படி வரணும். கேர்ள்ஸ் இந்த சைடு தான் போணும். இது என்னோட 6th கிளாஸ். ஓ, இங்க கீழ கெமிஸ்ட்ரி லேப். ஓகே. இங்கேயும் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு. ஆபீஸ் ரூம் இங்க. சோ லிட்டரலி ஒரு நாள் ஒரு 4-5 தடவை மேலே கீழே நாங்க ஓடுவோம். சாக் பீஸ் எடுக்கணும், டஸ்டர் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி. பெரிய ரூம், ப்ளே கிரவுண்ட், huge playground. Yes. இந்த பில்டிங் எல்லாம் கிடையாது. It was a very huge கொட்டா.
ஃபுல்லாக 8th standard கிளாஸ்லாம் எங்களுக்கு இந்த பில்டிங்கே இல்லை. நாங்கள் 3 பேர் எங்கள் 3 பேருக்கு ஒரு கனெக்ஷன் என்னன்னா நாங்களாம் அந்த ப்ரேயர் சாங் கேர்ள்ஸ் எல்லா டியூட்டியும் எங்கள் 3 பேருக்கு எல்லாமே எங்கள் 3 பேரையும் தெரியும். நிறைய பேருக்கு அதனால தான் எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி வாலண்டியர்ஸ் ஓடு பஸ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வா வர்க் டன் வாயிண்ட் வா இதெல்லாம் நாங்க நிறைய பண்ணி அது ஒரு வாலண்டியர்ஸ்னா ஒரு பிரைட் வேற. பேருங்க கூட சொல்லுவோம். கொட்டாம்பேடு கொசம்பாளையம் பாக்கம் வெங்கல் பாக்கம் கொட்டாம்பேடு கொசம்பாளையம் நேமம் குத்தம் பாக்கம் திருமழிசை பஸ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படினா கண்டக்டர் ரூட் சொல்வார் இல்லையா? ஆமா அதான் கிளாஸ்ல போய் சொல்லலாம். என்ன கொட்டாம்பேடு கொசம்பாளையம் பஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்துரும். நேமம் குத்தம்பாக்கம் இந்த சைடு திருமழிசை அப்படி lovely moments. We were very ready and active to go into any activities. இந்த ஸ்கூல் மேல அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங். டீச்சர்ஸை பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பினஸ் எங்களுக்கு. இவ சொன்ன மாதிரி we were literally on tears. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் டீச்சர்ஸ் எங்களை ரெகக்னைஸ் பண்ணது இதெல்லாம் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகும்போது 30 வருஷத்துக்கு அப்புறமா வரோன்ற ஒரு ஃபீல் இல்லை. ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி we felt so good when I was just entering the gate. ஆமா நீங்க உள்ள நான் பார்க்கறப்ப நீங்க வந்து ஒரு மெச்சூர் பீப்பிள் மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. சாரி நான் சொல்றதுக்கு எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தீங்க. We are not matured. We are with our friends. Only with our friends. So no family with us. We are just enjoying our life. Me time மாதிரி. உங்க பசங்களா என்ன சொல்றாங்க இந்த ரியூனியன்லாம் பண்றீங்க? They are so excited about it. எங்க வீட்லலாம் May 4th வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீ ஜாலியாக இருந்துக்கோ அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரீடம். எங்களுக்கும் பெரிய பெரிய பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அவங்களாமும் என்ஜாய்மா அவங்களாம் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். எங்கள் அம்மா from Hyderabad. So I have traveled for this only. I have been organizing it. இவங்க எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு 2 குட்டி பசங்க. They are so excited. தேட்மா when is your reunion எப்போ எங்களையும் கூட்டு போங்க சொல்லி அந்த மாதிரி they are 2 minutes முடிச்சேன். So they are so excited. They wanted to see photos of friends. They know my friends name now. எல்லார் பேரையும் தெரியும். எல்லாரும் அதுதான் எங்களுடைய இது. நாங்க அப்படியே எங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரோட பக்கத்துல ஒரு ஜெயான்னு வரும். So that's an identity. பக்கத்துல come to our house, we go to their house. அப்படி ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும். ஸோ உங்களோட மெமரிஸ் இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கீங்க லைக் இந்த ஸ்கூலில் பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் படித்தது இந்த ஸ்கூலில் தான். இவங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு ஓலக்கோட்டால ஸ்கூல் கிருஷ்ணாபுரத்தில் இன்னமும் அந்த ஸ்கூல் இருக்குது. சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாட்டு வண்டியில் தான் ஸ்கூலே ஆரம்பித்தான். ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அப்போல்லாம் ஒரு வீடாக போயிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு இது அப்படியும் இருந்து அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்திருக்குன்னா மெயினாக வந்து ஏன் மேடம் இருக்கும்போது அவ்வளோ கண்ட்ரோல். இன்ன வரைக்கும் காலேஜில் கூட அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற காலேஜ் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் படித்த டயத்தில் மறக்க முடியாத மெமரிஸ்னால் அது என்னென்னா மெமரிஸை கலெக்ட் பண்ணணுன்றதா மெயினாக இங்கே வச்சது. இல்லைனா வேறு எங்கேயா கூட வச்சிடலாம். என்கிட்ட ஃபவுண்டர் பர்மிஷன் கொடுத்தது பெரிய விஷயம். டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் உடம்பு முடியல வரல. இன்றைக்கும் வந்து காலையில் வரைக்கும் வரது டவுட்டு. வீட்டாண்ட போயிட்டு அவர் பிக்கப் பண்ணி வந்துட்டு இவ்வளோ நேரம் ஃபவுண்டர் இருப்பார்ன்ற டவுட்டு. ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் லஞ்ச் டைம் வரைக்கும் இருந்தார். இப்போ அவுட் சைடில் லஞ்சு சாப்பிடணும் தான் வெளில கிளம்பிட்டார். அது வரைக்கும் எங்களுக்கு எல்லாருமே ஹாப்பி. என்ன ஒன்று அவர் கையால் ஒரு ஷீல்டு வாங்க முடியல. அதை கூட தான் வந்து வச்சுருந்தோம் ரெடி பண்ணி. அது டைம் கிடைக்கல. நீங்கள்லாம் எப்படி வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இல்லை வந்து இந்த ஸ்கூலில் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி டான்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் அடக்கக்கூடிய ஸ்கூல் இது. ஓகே அப்படி சொல்லப்போம். டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக எல்லா ஸ்கூல்லையுமே இருக்காங்க. அந்த டைமுக்கு எப்படின்னா இங்கே வந்து டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ்லேயும் சரி அந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேடம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு பண்ணுறோம். ஓல்டு மெமரிஸ் நாங்கள் ஒரு குரூப்பில் இருக்கோம். அப்பொழுது தான் கண்டினியூ பண்ணுறோம். ஜெயா ஸ்கூல் 1996 குரூப்னு சொல்லிட்டு ஒரு டீமாக வந்து பர்த்டேவாலும் சரி விஷஸ் போகிறது, எங்களுடைய ஸ்டோரிஸ் எங்களுடைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது எல்லாமே பண்ணி இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து க்ரீன் ஃபீல்ட்ஸில் வச்சோம் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்னென்னா 25th ரீயூனியன் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த கொரோனாவால் மிஸ் ஆகிடுச்சு, பண்ண முடியல. நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணோம், லாஸ்ட் இயர் சீனியர்ஸ் வந்து நாங்கள் 22nd பிளான் பண்ணோம். அவங்க 28th பிளான் பண்ணோம், December 28. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க லாஸ்ட் இயர் பண்ணாங்க. இங்கே பண்ணி முடிச்சோன்னா எங்களுக்கு என்னென்னா சம்மர் வெக்கேஷன் சரி ஹாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் பண்ணி அது ஏர் கூலரெல்லாம் போட்டு இப்போ என்னென்னா இந்த வயலையும் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறோன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் எதிர்பார்க்கல பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டோம். பண்ணுறது நிறைய பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ இருக்கிறாங்க. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஸ்பான்சர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் சரி வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஹெல்ப் பண்ணது யாருமே கிடையாது. எங்கள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மெயின் ஃபவுண்டர்ஸ் டீச்சர்ஸ் நாங்கள் போய் இன்வைட் பண்ணோன்னே
எங்களுக்கு வந்து இன்னும் கடைசியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோன்னா எங்கள் தமிழ் ஐயான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க மேலே இருக்கார். அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல. ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க மேமுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு நம்ம கண்டிப்பாக அனுப்புகிறோம், நீங்களும் கூட வரணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட வர வச்சு அவர் வந்து முடியலனால இப்போ வந்து மேலே உட்காந்துட்டுருக்காரு. உண்மையிலே வந்தார் பிரதர். 5 மாதம் தேடினாங்க அவரை. ஸ்கூலு ஆனுவல் டேக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு என்னென்னலாம் அவர் நம்பர் ஒரு ஒர்க் பண்ண லாஸ்ட்டாக வந்து சென்ட் ஜான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியாக வந்து சிட்லப்பாக்கத்தில் இருந்தார். ஃபோன் நம்பர் மட்டும் கிடச்சி நாங்கள் நேராக போய் இன்வைட் பண்ணி இப்போ அவரை வந்து கேபில் பிக்கப் பண்ணி போயிருக்கார் ஃபங்க்ஷனில். இவ்வளோ இதுலேயே வந்து இருக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 3 பேர்ட்டுமே கேட்க வேண்டியது இப்போ ஓகே, இப்போ வந்து ஒரு 40+ ஓகே இந்த ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அப்படியே இப்போ இந்த வயசை மறந்துடுங்க. 96 போகிறீங்க, ஸ்கூல் காலத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மெமரிஸ்லாம் என்ன? மறக்கவே முடியாதுப்பா என்னால், இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு எடுத்தோன்னே ஞாபகம் ஒரு விஷயம் என்ன? எதுவாக வேணா இருக்கலாம். சொல்லுங்க ஃப்ராங்க். டீனேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் முதல்ல கேட்டுட்டு இருக்கேன். அண்ணா சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒன்று. அந்த டீனேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ப்ரொபோஸ் பண்ணுறதுலாம் இல்லை, அந்த பார்த்து அந்த கண் பார்வையில் பார்க்குறோம் பாருங்க, அந்த பார்வை இன்னி வரைக்கும் தேடுது. நம்ம அந்த ஃப்ரெண்டு வருவாங்களா வரலையா, அவங்க எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க, இன்னி வரையும் ஸ்டில் டு பி ஃப்ராங்க் வித் யூ நாங்கள் தேடணும். இந்த ஆர்கனைசிங் டீம்லேயே போட்டு 123 மெம்பர்ஸ் சேர்ந்தோம். கேட்குறோம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக அவங்கள பார்த்தீங்களா எங்கே இருக்காங்க, அது விசாரிக்கிறோம். ஏன்னா அது ஒரு ஓல்டு மெமரிஸ் தான். அது வந்து மறக்க முடியாத நிகழ்வு. இதுக்கு நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சிறப்பாக பண்ணோம். இதில் வெயில் பார்க்காத இவ்வளோ கேர்ள்ஸ் வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பாய்ஸ் வந்து சண்டே ஃப்ரீயாக இருக்காங்க வந்துட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து அவங்க வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட் அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட் எக்ஸாம் போயிருக்காங்க, வந்து தலையை காமிச்சு போன பசங்க நிறைய இருக்காங்க. பார்ட்டிசிபேட் கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்தாங்க, ஆனால் இருக்க முடியல. ஃபோட்டோ செஷன் கூட இருக்க முடியல அவங்களால. அந்த நீட் இதுக்காக அவ்வளோ லாங் போயிருக்காங்க. உண்மையாக வந்து பெரிய விஷயம் இதெல்லாம். இவரெல்லாம் வந்து நம்மளோட ஓல்டு டான். இவங்கெல்லாம் இந்த எங்கள் மிஸ் எல்லாம் வராங்க, அவங்களாம் ரொம்ப டெரரான மிஸ். அவங்களாம் பார்த்தா அப்படி பயப்படுவோம். இப்போ அவங்க எங்களை பார்த்து என்னடா எப்படா இருக்குன்னு அவங்க விசாரிக்கும் போது பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க. 29 வருஷம் பொறுத்து பரத் எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்கன்னு பெரிய விஷயம் அதெல்லாம். அப்போ அவங்க அந்த ஸ்ரீதர் சார்னா எங்கள் கை இப்படி பிடிப்பார். அவர் பார்க்கும்போது அதான் பயமாக இருக்குது. அவர்கிட்ட அடி வாங்கதாலே கிடையாது, எல்லாரையும் பின்னி எடுப்போம். அந்த செவந்திகுமார் சார் அவரெல்லாம் பயங்கர டெரர். அவங்கள பார்த்தாலே அலருவோம். ஆனால் அவங்களாம் அந்த எங்கள் மேக்ஸ் சார், ராஜ் சார் இவங்களாம் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் தமிழ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் பாவர் உடல்நிலையே சரியில்லை சுத்தமாக. ஆனால் குரோம்பேட்லேருந்து வந்தார் அவர். உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரீயூனியன்ன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க. நிறைய பேர் வர முடியல. அப்ராடில் இருக்கிற பசங்களாம் நிறைய பேர் இப்போ வந்து அது வீடியோ காலில் பேசின்னு இருக்காங்க. இதை நெக்ஸ்ட் டைம் பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களே ஒரு கிராண்ட் சக்ஸஸ். அப்போ எல்லாரும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்து படிச்சிருப்பீங்க. நிறைய குடும்ப சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். அப்போ ஆமாம் சார். நல்ல சில பேர் வந்து வெல் ஆஃபாக இருந்திருப்பீங்க, சில பேர் வறுமையாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி எல்லாருமே கரியரில் சக்ஸஸ் ஆகி எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறது எவ்வளோ ஹாப்பி சார். பெரிய விஷயமா இருக்குது சார். இன்றைக்கி என்னோட பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு 200% என்னோடய ஃபினான்ஷியல்லேருந்து நான் வந்திருக்கேன் வெளியே. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, நல்லா எல்லாமே வெல் செட்டில்டு. அவ்வளோலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நான் முடிச்சது ஒரு டிகிரி. ஆனால் பட் நான் வந்து பிஸ்னஸ் லைனில் போயிட்டேன். ஃபினான்ஷியலாக நான் டெவலப் ஆயிருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த 4 டிகிரி 5 டிகிரி ஷீல்டில் போட கேப் இல்லாத அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுருக்கான். 5 பேரா வருது அவன் எஜுகேஷன். அது போட முடியலன்னு ஒரு சண்டைன்னு போது உண்மையிலே பெருமையாக இருக்குது. நம்மளாம் ஒரு டிகிரியோட இருக்கான். உண்மையாக அவங்களாம் சிங்கிள் டிஜிட்டில் எடுக்கிற பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி செம்ம ரேஞ்சில் ஒரு ஐடியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்த பிறகு தான் அந்த ஒவ்வொருத்தரோட பேக்கப்னா அந்த இது ஸ்டாண்டர்ட்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கலாம். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? லைக் உங்களுக்கு நான் என் பொண்ணுக்கு சொல்கிறது உண்டு. என் பொண்ணு இதே ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஆனால் இது மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்கல்லாம். ஆனால் மெயின் பிரான்ச்சுனா கிருஷ்ணாபுரம்ன்ட்டு ஒரு அங்கே தான் ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்ணேன். நான்லாம் அங்கே படிச்சுட்டு அப்புறம் ஹையர் செகண்டரி இங்கே வந்தேன். என் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னும் நாங்களாம் அவ்வளோ பேட்ச் இருந்துருக்கோம். ஸ்கூலில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வர பேட்ச் பசங்க பார்ப்பாங்க. நம்மளும் இது மாதிரி பண்ணணும் போது அதனால தான் நீ மீடியாவிலேருந்து எல்லாம் எதுக்கு போட்டுனா அதுக்கு அடுத்த பேட்ச். இப்போ என்னோடய ஜூனியர் வந்து பிளான் பண்ணுறாங்க இதுக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணால் ஈஸியாக சொல்லிட்டோம், இவங்கவுங்க மீடியா பாருங்கள், இவங்கவுங்க எலக்ட்ரிஷியன், இவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷனு, ஃபுட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். ஷீல்டு எங்கே டைப் பண்ணோன்னு எல்லாமே நாங்கள் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். இப்போ அடுத்து வர பேட்ச் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ்
ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.